வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 9 புதன்கிழமை இந்த வீடியோவில் ஐடிசி வேல்யூஷன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. பிஇ ரேஷியோ நல்லா குறைஞ்சிருக்கு. கன்சிடர் பண்ணுறதுக்கு இது நல்ல தருணமாக இருக்கும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவில் வந்து இறக்குமதி செய்யப்படுற காப்பருக்கு 50% வரியும், மருந்துகளுக்கு வந்து 200% வரி விதிக்கப் போவதாக ஒரு அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கிறாரு. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல நேற்று முடிந்த மார்க்கெட் அப்டேட் பார்ப்போம். சென்செக்ஸ் 270 புள்ளி அதிகரித்து 83,712 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 61 புள்ளி அதிகரித்து 25,522 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 307 புள்ளி அதிகரித்து 57,256 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று இரவு 7 மணி நிலவரப்படி கிஃப்ட் நிஃப்டி 6 புள்ளி அதிகரித்து 25,610 இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 13 பைசா அதிகரித்து 85 ரூபா 72 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் 6 புள்ளி அதிகரித்து 5,802 இருக்குது ஒரு பீப்பாய். நேச்சுரல் கேஸ் ஒரு லாட்டு 6 புள்ளி குறைஞ்சு கிட்டத்தட்ட 2% குறைஞ்சு 289 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கோல்டு வந்து 423 புள்ளி குறைஞ்சு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு 24 கேரட்டு 96,847 இருக்குது. சில்வர் 1 கிலோ 405 புள்ளி குறைஞ்சு 1,07,916 வர்த்தகமாகிட்டு இருக்கு. நேற்று இரவு 7 மணிக்கு எடுத்த டேட்டா இது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 26 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1,366 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஐடிசி நிறுவனத்தை பற்றி பார்ப்போம். ஆகஸ்ட் 10, 1924 நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் நுகர்வோர் பொருட்கள், காகித பலகைகள், பேக்கேஜிங் மற்றும் வேளாண்மை பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் நிபுணத்துவம் பெற்று செயல்பட்டு வர்றாங்க. ஹோட்டல் துறையில் வந்து இதிலிருந்து பிரிச்சிட்டதுனால நம்ம அதை பற்றி வேற ஒரு காணொலியில் பார்க்கலாம். இதோட தலைமையகம் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. மார்ச் 2025 முடிவடைந்த காலாண்டில் இதன் மொத்த லாபம் 19,807 கோடியாக இருக்குது. எஃப்எம்ஜிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்டில் வந்து இவங்க செய்யாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தயாரிப்புகளை அதிகமாக வச்சுருக்கிறாங்க. குறிப்பிட்ட பொருட்களை பார்க்கலாம். ஆசீர்வாத் ஆட்டா, சன்ஃபீஸ்ட், டார்க் ஃபேண்டசி, பிங்கோ, பாஸ்தா, மில்க் ஷேக்ஸ், கேண்டிமேன், வீவெல் ஷாம்பூ, சேவ்லான் ஸ்கின் க்ரீம், மங்கள் தீப் அகர்பத்தி, இப்படி நிறைய பிராண்ட் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு சிகரெட்டில் தான் அதிகமான வருமானம் வருது. ஆனால் படிப்படியாக சிகரெட் வியாபாரத்தை குறைச்சிட்டு எஃப்எம்ஜிஜியில் கவனம் செலுத்த போகிறதா நிர்வாகம் கூறியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. வருடத்திற்கு பல ஆயிரம் பேர் வந்து இந்த சிகரெட்னால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதை குடிக்கிறவங்க மட்டும் இல்லை, குடிக்காதவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குடும்பமும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது. மற்றபடி எஃப்எம்சிஜி பிஸ்னஸை வச்சு பார்க்கும்போது நீண்டகால முதலீட்டுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இது இருக்கும். இப்போ இந்த பங்கை பற்றி பேச காரணம் என்னன்னு பார்த்தா, விலை வந்து உச்சத்தில் இருந்து கிட்டத்தட்ட 20% இறங்கியிருக்கு. பிஇ ரேஷியோ நல்லா குறைஞ்சிருக்கு. இதை விட சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஹை டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 3.5% இருக்குது. நீண்டகால முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பான நிறுவனமாக இருக்குது. ஹோல்டிங் ரிப்போர்ட் பார்க்கலாம். யார் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ 39% வச்சுருக்கிறாங்க. உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதில் பெரிய நிறுவனங்கள், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடங்கும். இவங்க மொத்தம் 45% வச்சிருக்காங்க. அப்புறம் சில்லறை விற்பனையாளர்கள் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 12% வச்சிருக்காங்க. நிறுவனத்தோட ROE மார்ச் 2025 28% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஒரு பங்கிற்கான வருமானம், அதாவது 5 வருட சராசரி ROE 26.93 ஒரு சிறந்ததாக ROE வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளை பார்ப்போம். எடல்வைஸ் செக்யூரிட்டி 450 என்ற இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறாங்க டார்கெட்டு. மோதிலால் ஒஸ்வால் 550 வரை போகும்னு சொல்லி டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்ப்போம். உள்ளார்ந்த மதிப்பு, கம்பெனி எவ்வளோ விலை பெறும் அப்படின்னு பார்த்தா 387ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது இப்போ விலை. கம்பெனியோட டிவிடெண்ட் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 3.50% இருக்குது. பங்கு நீங்கள் வைத்தே இருந்தால் டிவிடெண்ட் வருமானமே உங்களுக்கு பெரிய லாபமாக இருக்கும். நீண்ட காலத்திற்கு பயம் இல்லாமல் வெளிநாட்டு பிரச்சனைகள் எது வந்தாலும் உள்நாட்டு எஃப்எம்சிஜி நிறுவனமாக இது எந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு மிகவும் குறைவு. ஒரு முறை வாங்கிட்டு அதை விற்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஐடிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். வருட ஹை வந்து 528 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 390 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 417. மார்க்கெட் கேபிட்டல் 5,22,231 கோடி. பிஇ ரேஷியோ 14.82. செக்டார் பிஇ 15. 2 சமமாக தான் இருக்குது. புக்கு வேல்யூ 60 ரூபா தான், கிட்டத்தட்ட 7 டைம் அதிகமாக இருக்குது. கன்சிடர் பண்ணுற விலை 411க்கு கன்சிடர் பண்ணலாம், 402க்கு கன்சிடர் பண்ணலாம், 395க்கு கன்சிடர் பண்ணலாம், 3 முறை கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு இனி கிடைக்குமான்னு
வருமான்னு தெரியல. ரிசல்ட் வரும்பொழுது விலை வந்து இறங்கலாம். வேல்யூஷன் மற்ற நிறுவனங்களை ஒப்பிடும்போது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்போட நேற்று டேரிஃப் அறிவிப்பு வந்திருக்கு, அதை பார்க்கலாம். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் டேரிஃப் விவரங்களை வெளியிட்டு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது. இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறத விட டேரிஃப் ட்ரம்ப்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் செம்புக்கு, அதாவது காப்பருக்கு வந்து 50% இறக்குமதி வரியை விதிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு வருடத்துக்கு பிறகு மருந்து பொருட்களுக்கு 200% வரி கிட்டத்தட்ட விதிக்கப் போவதாகவும் சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாரு. உலோக இறக்குமதி தொடர்பான விசாரணையில் முன்னேற்றத்தை கண்டுள்ளோம். துறை சார்ந்த வரிகளின் பட்டியலை விரிவுபடுத்தி அறிவிப்பை விரைவில் வெளியிடப் போவதாக கூறியிருக்கிறாரு. ஆனால் புதிய வரிகளை விதிப்பதற்கு முன்பு மருந்து உற்பத்தியாளர்கள் தங்கள் செயல்பாடுகளை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கு கால அவகாசம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவிலே தயார் பண்ணுறதுக்கு கால அவகாசம் வழங்க போகிறாரு. அப்படி ஒரு வருஷத்தில் அவங்க வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தலைன்னா 200% வரி விதிக்க போவதா கூறியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அனைத்து அமெரிக்க கூட்டாளிகள் மீதும் 10% வரியை விதித்து அச்சுறுத்தியிருக்கிறாரு ஏற்கனவே. அதோடு மட்டும் இல்லாமல் அலுமினியம் அப்புறம் ஆட்டோக்கள் மீதும் வரியை விதிச்சிருக்கிறாரு. தாமிரம் மற்றும் மருந்துகளை தவிர முக்கியமான தாதுக்களின் இறக்குமதியை குறித்து வந்து விசாரணைகளை நடத்த உத்தரவிட்டிருக்கிறாரு. இவர் அறிவிப்பு வந்து எந்த செக்டாரில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம கவனிக்கணும். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.